இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஒரு நாள் கால் உடைன்ற அவன் உடைக்கிறான். உடைச்சிட்டு நீயே போய் டாக்டர்கிட்ட என்ன சொல்ற? போன் இப்படி இருக்கக்கூடாது, சேரும்போது போன் இப்படி இருக்கணும்ன்றீங்க. போன் இப்படி இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா இஸ் அ பர்சன் வித் டிசபிலிட்டி. அவன் வந்து ஒரு ரவுடி, உங்களுக்கு பல சிரமங்கள் கொடுக்குறான். இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதுல எல்லாத்துலயும் நீங்க கடினமான பணிகள் செய்யறீங்கன்றது நான் வந்து அறிகிறேன். உங்களுடைய விமர்சனம் மட்டும் பண்ணல, உங்களுடைய கடினமான உழைப்பையும் பாராட்டுகிறேன். ஆனா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவனுடைய எலும்பை வந்து இப்படி போடுறது? இந்த 304 கேஸ் சொல்றாங்கல்ல மிஸ்டர் லோகநாதன், அந்த 304 கேஸுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து அந்த நபர்களுக்கு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் யார் அட்டென்ட் பண்ணாங்கன்னு பார்த்து அந்த போன்ஸ் எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஐ டேக் அ பெட் வித் யூ, ஓவர் 50% கேசஸ் இப்படிதான் இருக்கும். which means the fellow will never be able to run in his life. இதுதான் தமிழகத்தினுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் உடைய தியரியா? சமூக நீதி இப்படிதான் நம்ம காப்பாற்ற போறோமா? இதுக்கு சட்ட ரீதியா அவனுக்கு வழி இல்லையா? இதுல மருத்துவர்களுக்கு சித்திரவதையில் பங்கு இல்லையா? நான் சொல்றேன், என் வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு வாட்ச்மேன், மை ஓன் வாட்ச்மேன், அவனுடைய சன் வந்து ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், வெரி பேட் ஃபெலோ. வேற வழியே கிடையாது. நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டேன். நீ உள்ள வீட்டுக்கு வராத, நீ ஹாஸ்பிட்டல்ல இருப்ப, உன்னை பெயில கூட எடுக்க வேண்டாம், நீ அங்க இருன்னு. அவன் போன் இப்படி சேர்ந்தது. மருத்துவமனையில, ராஜாஜி மருத்துவமனையில பேசி சொன்னேன், ஏங்க அவனை அங்கேயே வச்சிருக்க, நாங்க பெயில் போட மாட்டோம், தயவு செய்து ரீசர்ஜன் பண்ணி அவனை இப்படி வைங்கன்னு. இந்த பயலுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 மென்டல் நீடட் கவுன்சிலிங், அவனுக்கு அந்த குரூப் கேங் இதுலயே இருந்ததுனால அவன் வேற யாரோ வக்கீல வச்சு வெளியே வந்துட்டான். நடக்க முடியல. இப்போ நான் சொன்னேன், நீ ஆஸ்பத்திரியிலே இருந்தீங்கன்னா you would have got the best treatment in the government hospital. நீ அங்க இருந்திருப்ப, 1 மாசம் 1.5 மாசம் இருந்திருப்ப. ஆனா இந்த சர்ஜரியை ஓபன் பண்ணி இதை கரெக்டா போன் எப்படி பண்ணிருப்பாங்க. இதுதான் நான் சொல்றேன், தயவு செய்து போலீஸை மட்டும் குற்றம் சொல்லுகிறவரா நம்ம இருக்க வேண்டாம். இதுல வந்து கண்டிப்பா மருத்துவர்களுக்கு பங்கு இருக்கு.